ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம். இப்போ நிறைய பேருக்கு நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்கா இல்லையான்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனே தெரில அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதாவது என்னென்ன, நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்கா இல்லையான்றதை நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம கையில் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு சாமிக்கிட்ட வச்சுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டில் வச்சதுக்கப்புறமா அது அதிகபட்சம் 11 நாள்லேருந்து 13 நாள் வரைக்கும் நல்லாவே உயிரோட்டமாக இருக்கும். அந்த எலுமிச்சம்பழம் அழுகக்கூடாது. அழுகாமல் காஞ்சி இருந்ததுன்னா நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்குதுன்னு அர்த்தம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கு வெள்ளை நிறமாக இருக்கணும். அதே மாதிரி வயலட் நிறமாக அது எரிஞ்சதுன்னா நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் தான் பல்லியோட நடமாட்டம். நம்ம ஏதாவது பேசிகிட்டே இருப்போம், டக்குன்னு பல்லி கீச் கீச் அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். அந்த மாதிரி பல்லி நடமாட்டங்கள் இருந்தால் நம்ம வீட்டில் குலதெய்வம் நிறைஞ்சி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஃபோன் அட்டன் பண்ண முடியல, வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். சரிங்களா? ஓம் பத்ரகாளி, ஓம் சிவாய நம. நன்றி.